இங்கே நம்மளோட சேனலில் எப்படி நான் இந்த வீடியோஸ்லாம் எடிட் பண்ணுறேன்னு சொல்லி காட்ட போகிறேன். இங்கே வந்து 2 ஆப் இருக்குது. பார்த்தீங்கன்னா இன்ஷாட், விஎன் எடிட்டர். விஎன் எடிட்டர் தான் ரொம்ப பெஸ்ட். அதனால நான் விஎன் எடிட்டரே கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிராஃபிக்ஸ்லாம் எப்படி பண்ணணுன்னு மட்டும்தான் சொல்லி தர போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த வீடியோஸ் என்ன வேணுமோ செலக்ட் பண்ணிக்கிட்டேன். அயன் மேனுன்ட்டு இப்போ எனக்கு வேணும்னா இப்போ வந்து இந்த டெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபோன் வேணுமோ கிளிக் பண்ணிக்கணும். இதில் வந்து ஐல் ஃபைண்ட் சம்ஒன் லைக் யூன்னு இருக்குல்ல, ஐல் ஃபைண்ட் சம்ஒன் லைக் யூன்ட்டு அது வேணும்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே அப்படியே போட்டுடணும். இப்போ வந்து இப்போ பார்த்தா இந்த மாதிரி வரும். உங்களுக்கு இந்த மாதிரி நாய்ஸ் வேண்டாம் அப்படின்னா இங்கே ஒரு சிம்பிள் மாதிரி இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம் நாய்ஸை. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கு. இப்போ வந்து இந்த கீழே என்னோடய யூடியூப் சேனல் பேர் பரத் எடிட் 777. அது எப்படி வர வைக்கிறதுனா இப்போ வந்து டெக்ஸ்ட்டுன்னு இருக்குல்ல, அதை வந்துக்கிட்டு இதில் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து ஆல்ரெடி ஒரு ஃபோன் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ வந்து அது வந்து இப்போ இதாகிடுச்சு. இப்போ வந்து இதுக்கு இந்த மாதிரி மோஷன்னா வந்து இப்போ இதுக்கு வந்து எப்படி அது வர இந்த ஸ்டைல் அதான். இப்போ வந்து நான் இந்த ஸ்டைல்ஸில் வந்து ஸ்லைட் கொடுத்துக்கிறேன், ரிவீல் மாதிரி கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து நான் ரிவீல் ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து நான் ரிவீல் ஆப்ஷன் கொடுத்தனால அது வந்து இந்த மாதிரி வருது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த டெக்ஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு என்ன இது வேணுமோ அந்த ஃபாண்ட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சுக்கணும். இப்போ வந்து இந்த பரத் எடிட் 777 ஒரு ஃபாண்ட் இருக்குல்ல, அது வந்து இப்போ நம்ம நார்மலாக கிளிக் பண்ணி அப்படியே வச்சுட்டோன்னா இந்த ஒரு 9.56 செகண்ட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. அவ்வளோ இதுக்கு தான் வரும். நம்ம வந்து இந்த ட்ராக் ஆப்ஷன் மாதிரி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி லாஸ்ட் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டோன்னா அது அப்படியே வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் இந்த மாதிரி நான் வந்து ஃபாண்ட்லாம் கிளிக் பண்ணி போட்டுக்கிறேன். இப்போ வந்து மேலே இந்த மாதிரி ஸ்பைடர் மேனுன்ட்டு இருக்குல்ல, அது பண்ணால் சேம் அதே மாதிரி உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து அப்படியே டைப் பண்ணி போட்டுக்கணும். இப்போ வந்து இந்த மாதிரி ஸ்பைடர் மேன் வந்து அந்த தார் ஹேமரை பிடிச்சோடனே எனக்கு இந்த ஃப்ரீஸ் இந்த மாதிரி வேணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்படியே இந்த லாஸ்ட்டாக ஒரு ஃப்ரீஸ் ஆப்ஷனுன்ட்டு சொல்லி ஒன்று காட்டும். இதில் வந்து ஃப்ரீஸ் ஆப்ஷன்ஸ்லாம் வந்து காட்டும். நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து இந்த மாதிரி வேணும்னா இந்த மாதிரி இருக்குல்ல, ஒரு ஃபோட்டோ மாதிரி மவுண்டைன் இந்த மாதிரி அது கிளிக் பண்ணி ஃபோட்டோஸ்லேருந்து எடுக்கணும்னா அதில் கிளிக் பண்ணி இப்போ நான் வந்து எனக்கு ஃபோட்டோஸ்லேருந்து எடுக்கிறேன் அப்படின்னா இதில் கிளிக் பண்ணி இது இம்போர்ட்டுன்னு கொடுத்துட்டு இந்த மாதிரி வச்சு பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி அதே மாதிரி இப்போ நான் ஃபோட்டோஸ்லேருந்து தான் இந்த ஸ்கெலிட்டன் இதை வந்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஸ்டக் ஆகிடுச்சு. திரும்பி வந்து எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோ இது மாதிரி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி எலமெண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கிளிக் பண்ணிக்கணும். இப்போ வந்து கிஃப்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கணும். ஸ்கெலிட்டன் மாதிரி வேணும்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் காட்டும். அதில் வந்து என்ன ஸ்கெலிட்டன் பிக்சர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை அப்படியே கிளிக் பண்ணி அப்படியே போட்டுக்கணும். இப்போ வந்து அதை வந்து நான் ஸ்கெலிட்டன் இது பிடிச்சி போட்டுக்கிறேன். அந்த மாதிரி ஆகுது. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி எஃபெக்ட் இந்த ஃபஸ்ட்டு அப்படியே வர மாதிரி எஃபெக்ட் எப்படி பண்ணுறதுனா வந்து கீழே ஃபிக்ஸுன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, எஃபெக்ட்ஸுன்ட்டு அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் எந்த மாதிரி வேணுமோ பண்ணிக்கலாம். நேச்சர் இதில் வந்து என்னென்ன இருக்குன்னா ஒரிஜினல் இருக்குது, பேசிக் இருக்குது, பீட்ஸ் இருக்குது, கிளிச் இருக்குது, ஆர்ஜிபி, பிளர், ரொட்டேஷன், ஸ்ப்ளிட்டுன்னு நிறைய ஆப்ஷன், நேச்சரு, லைட், ரெட்ரோ, டெக்கார், ஸ்டைலிஷ் அதான் ஆப்ஷன்லாம் இருக்குது. இப்போ வந்து எனக்கு பிடிச்ச ஆப்ஷன்னா வந்து ஜிட்டிலுன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. பீட்ஸில் வந்து ஒரு ஜிட்டிலுன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, பீட்ஸ் ஆப்ஷனில். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதை கிளிக் பண்ணிவிட்டு இது போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி இந்த இதுக்கு வந்து இந்த மாதிரி எப்படி வரைச்சுன்னா அதுக்கும் அதே தான் சேம் வந்து எஃபெக்ட்ஸுன்ட்டு ஒரு ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ அந்த மாதிரி வந்துடும். இப்போ வந்து எனக்கு வந்து ஃபுல் குவாலிட்டியில் வேணும் அப்படின்னா இதுக்கு கிளிக் பண்ணிவிட்டு
இதை வந்து ரெசல்யூஷன் 1080 அதான் 1080 வச்சுக்கணும். எஃப்பிஎஸ் வந்து 30 வச்சுக்கணும். ஆவரேஜ் பைட் ரேட் எம்பிபிஎஸ் வந்து 10 வச்சுக்கணும். அதை பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்டுன்ற ஆப்ஷன் கொடுக்கணும். எக்ஸ்போர்ட்டுன்ற அந்த ஆப்ஷனை வந்து இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு கொடுத்தா அதுக்கப்புறம் வந்து எதில் போஸ்ட் பண்ணணும்னு சொல்லி காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நான் எடுத்த வீடியோ கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு. 95% மாதிரி எக்ஸ்போர்ட் ஆகிடுது. இப்போ வந்து எக்ஸ்போர்ட் ஆனோடனே நீங்கள் எதில் போஸ்ட் பண்ணணும், ஃபேஸ்புக்லேயா, அதர் கூட ஆப்ஷன் காட்டும், அதில் கூட பார்த்துக்கலாம். இன்ஸ்டாகிராம்லேயா, ஃபேஸ்புக்லேயா, யூடியூப்லேன்ட்டு. நான் வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்கனால யூடியூப் கிளிக் பண்ணிக்கிறேன். யூடியூப் கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நெக்ஸ்ட் கொடுத்து இதில் என்ன வேணுமோ டைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தம்ப்நெயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். தம்ப்நெயில் வந்து எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, எப்படி அது க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இப்போ வந்து அயன்மேன், இப்போ வந்து தார் அண்ட் ஸ்பைடர்மேன் அந்த மாதிரி என்ன வேணுமோ நான் எக்ஸாம்பிளுக்கு தான் போடுறேன். தார், ஸ்பைடர்மேனுக்கு எதாக போகிறேன், ஸ்பைடர்மேன் அப்படின்ட்டு அந்த மாதிரி எதாவது வேணுமோ அதாக பண்ணால் கிளிக் பண்ணிவிட்டு அப்லோடுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த அப்லோடுன்ற ஆப்ஷன் கொடுத்தா உங்களுக்கு வந்து அப்லோட் ஆகி வீடியோவில் வந்து போஸ்ட் ஆயிரும். ஸோ பார்த்திங்கன்னா இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். வந்து நல்லா இருந்திருக்குன்னு சொல்லி நான் வந்து நினைக்கிறேன். என்னோடய ஃபேஸ் வந்து எப்போ ரிவீல் பண்ணுறதுன்னு கூட கொஞ்சம் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி வீடியோ இருந்துச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் கூட பண்ணுங்கள். எந்த வீடியோஸ்க்கும் கமெண்ட் வர மாட்டேங்குது. நெக்ஸ்ட்டு என்ன வீடியோஸ் போடலாம், ஷார்ட்ஸ் போடலாம்னு சொல்லி கூட கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய், see you on next video.